Hey guys, welcome back to our channel Hungry Gundas. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து லாக்டவுன் சண்டே. ஸோ நாங்கள் வந்து எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம். ஸோ அதே மாதிரி எங்களோட ரீசெண்ட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நான் எக்ஸைட்டிங்கான கொஞ்சம் ஒரு டாக் வீடியோ, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டென்ட் க்ரியேஷன் பற்றி சும்மா ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு செலிப்ரேஷன் வீடியோ, என்னோடய சிஸ்டர் வெட்டிங் வீடியோ ஒன்று, ஒரு கிளிம்ஸு காமிச்சிருப்பேன் டீசர் மாதிரி. ஸோ அதை பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து இன்றைக்கி இந்த லாக்டவுன் சொன்னையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சண்டே சமையல் தான். ஸோ வீட்டில் வந்து குக் பண்ணி சூப்பரான ஒரு மட்டன் குழம்பை சாப்பிட்லாம் அப்படின்ற பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து இந்த கொரோனா டைமில் வந்து 3 திங்குங்க. ஈட் வெல் அப்படின்றத வந்து நம்ம 3ஆக இருக்கணும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் வந்து ஏற்கனவே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஈட் வெல்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து கொரோனாவுக்கு வந்து நம்ம பாடியை வந்து நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நல்லா சாப்பிடணும். ஸோ 2 திங்ஸ், நீங்கள் எய்தர் வந்து வீட்டில் குக் பண்ணி நல்லா சாப்பிடுங்க, இல்லை ஒரு நல்ல கடையில் பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இது 2 விஷயம் தான், பட் ஆனால் நல்லா சாப்பிடுங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பியூர் வந்து ஒரு குக்கிங் வீடியோ. இதில் வந்து மட்டன் குழம்பு எங்கள் வீட்டில் எப்படி வைப்பாங்க அப்படின்றத நாங்கள் வந்து இன்றைக்கி காட்ட போகிறோம். ஸோ நீங்கள் அதை பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மட்டன் குழம்பு செய்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி டேஸ்ட் பண்ணி ரசித்து சாப்பிட்றோம் அப்படின்றத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இப்போ நம்ம வந்து இதை குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் வந்து இந்த மட்டன் குழம்பை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு பிக் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து ஆயில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கோரியாண்டர் சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபெனல் சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, அது மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து அதை நல்லா வந்து வதக்க போகிறோம். நல்லா வந்து ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் வந்து கருவேப்பிலை எல்லாமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா இதோடு சேர்த்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் கொஞ்சம் அளவு, அந்த அளவு எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வதக்கும் போதே பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக அந்த ஃப்ளேவர் வருது. அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் நான் காட்டுறேன் பாருங்க. இதோட சேர்த்து நம்ம வந்து வாட் வி கோனா ஆட், இப்போ நம்ம இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து தேங்காவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த வதக்கின ஃப்ரையான அந்த ஸ்பைசஸ்ஸு, அந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து இந்த தேங்காயில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணால் வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் கிரைண்ட் பண்ணி கோகோனட் தனியாக வச்சுக்கணும். அதை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணணும். இன்னொரு அதே அந்த ப்ரெஷர் குக்கர் கடாயில் பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் ஊற்றி திருப்பி வந்து கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணிவிட்டு, அதோடு சேர்த்து பெரிய வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பெரிய வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதோடு சேர்த்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கணும். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அது நல்லா வதங்கி வரும்போது தான் அந்த டேஸ்ட்டே வரும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எவ்வளோ அளவு அப்படின்றத வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா வந்து திருணும். இதோடு சேர்த்து மஞ்சத்தூள் நல்லா இப்போ ட்ரையாக வந்து அதை வதக்கின பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெட்டி வச்ச டொமேட்டோ, அதுதான் வந்து தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்குனிங்கன்னா வந்து ஒரு நல்ல கொஞ்சம் தண்ணி விடும் போது வந்து இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தேவையான அளவு இது ஆட் பண்ணிக்க வேண்டியதான். மட்டன் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 1.5 kg மட்டன் எடுத்துருந்தோம். ஸோ மட்டன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்டர் பண்ணிவிட்டு, இதோடு சேர்த்து உப்பு வந்து தேவையான அளவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். நீங்கள் உப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க அப்படின்னா வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அது மாதிரி எடுத்துக்கலாம்.
ஸோ உப்பு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு அளவு தான். பட் ஆனால் வந்து நாங்கள் போட்டது 2 டீஸ்பூனு. ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்ச மசாலா. ஸோ இது வந்து ஒரு ஹோம்மேட் மசாலா, எங்கள் அம்மா செஞ்சது ஸ்பெஷலு. ஸோ இந்த மசாலா பார்த்திங்கன்னா கொரியாண்டரும் சில்லி பவுடரும் மிக்ஸ் பண்ண அந்த மசாலா. இது நம்ம வீட்டிலே அரைச்சனால வந்து இந்த ஃப்ளேவர் வந்து அதிகமாக தரும். இதுதான் வந்து அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் அப்படின்றத நான் சொல்லுவேன். இதோடு சேர்த்து ஸ்பெஷல் டச் என் ஒய்ஃப் போட்டது பார்த்திங்கன்னா வந்து காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஸ்டெப் 1ல் வந்து அரைச்சி வச்சிருந்த அந்த ஸ்பைசஸையும் அந்த கோகோனட் அந்த கிரைண்டடையும் 2த்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா நம்ம மட்டன் குழம்பு சும்மா ஜம்முன்னு வந்து இறங்கி வந்துடும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா சொல்லுங்கள். ஸோ இப்போது நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட தயாராகிட்டேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ் மூலிமா சொல்லுங்கள். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோனா ஈட் நவ். ஹே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட உட்காந்துச்சு. நான் வந்து இப்போ நம்ம நிறைய மெக்சிகன் பவுல் அந்த மாதிரி பவுல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ரைஸை வந்து ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். அதே மாதிரி பாத்தி கட்டியிருக்கேன், நடுவில் ஒரு கேப் போட்டு. ஊர்லலாம் வந்து இந்த பாத்தி கட்டுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மட்டன் கிரேவி இருக்குல்ல, மட்டன் கிரேவியை வந்து இது மேலே அப்படியே ஊற்ற போகிறேன். பாருங்க, மட்டன் பவுல் இஸ் ரெடி வித் ரைஸ். ஸோ ரைஸ் இஸ் ரெடி. ஸோ மட்டன் பாருங்கள் நல்லா குக் ஆகி தான் இருக்குது. மட்டன் குட் இளங்கறி ஆனால் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நான் ஒரு பிக் பைட்டாக ஃபஸ்ட் பைட்டே போடுறேன். ஏன்னா நோலன் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஈட்டிங். எஸ் நோலன்? எஸ். யா. இது வந்து அப்படியே ஒரு ஊர் ஸ்டைலில் இருக்குது. ஸ்மால் மவுத்தா தரேன் நோலனுக்கு ஒரு ஸ்மால் மவுத். ஸ்மால் சிக்கன் இல்லை மட்டன் இது. ஸோ மட்டன் வந்து செம்ம யம்மி, செம்ம குக்கிங்காக இருக்குது. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா திக்காக வைப்பாங்க வீட்டில். திக்கா வச்ச குழம்பு தான் சூப்பராக இருக்கும் மட்டனில். இன்னொரு குட்டி பைட். மீட்டு குட்டி பைட் டூ. நோலனுக்கு ஒரு குட்டி பைட். ஆல்ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து மட்டனில் வந்து அந்த நல்லி மாதிரி மாட்ட பாருங்க. எனக்கு மட்டன் வேணும், ஸ்மால் மட்டன். நோலனுக்கு ஸ்மால் மட்டன் வேணும். ஹியர் நோலன், டேக் இட். ஒரு வீடியோ இருக்கிறதுக்குள்ளே இருக்கேன். சரிங்க, நாங்கள் வந்து இதை சாப்பிட்டு முடிக்க போகிறோம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் மேக்கிங் வீடியோ. மட்டனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து எப்பவுமே வந்து கடைசியாக ஃப்ராங்கோட ஸ்பெஷல் பைட் போங்க. ஸோ see you guys with a new video. Until then, it's bye from Frank and Team Hungry Gundas. Small rice. Small rice. Bye. Bye. Daddy, that's